தமிழகத்தில் அடுத்த கனமழையினுடைய தீவிரம் எப்பொழுது எந்த தேதிகளில் பதிவாகும்? கடந்த 24 மணி நேரத்தில் கிட்டத்தட்ட நமக்கு 3 நாட்களாகவே நல்ல ஒரு மழை பொழிவு நம்ம பார்த்தோம். 72 மணி நேரமாக தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் விட்டு விட்டு பரவலான மழை பொழிவு. அதில் கடந்த 24 மணி நேரத்தில் கிட்டத்தட்ட 15லிருந்து 20 மாவட்டங்கள் வரைக்கும் பரவலான கனமழை பொறுத்த வரைக்கும் தீவிரமானது நம்ம பார்த்தோம். இனி வரப்போகிற நேரங்களிலும் வரக்கூடிய நாட்களிலும் எந்த நாட்களில் மழை பொழிவு நமக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும் என்பது குறித்து மிக தெளிவாக நம்ம பார்க்கலாம். நீங்க ஒன்னே ஒன்று பண்ணுங்க, மறக்காம லைக் பட்டன் மறக்காம கிளிக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க, நண்பர்கள் உறவினர்கள் தெரியப்படுத்த மறக்காம ஷேர் பண்ணுங்க, அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். இனி வரப்போகிற நாட்கள்ல சீரான மழை பொழிவு அவ்வப்போது விட்டு விட்டு காணப்பட்டாலும் இன்னொரு பக்கம் பனிப்பொழியினுடைய தீவிரமும் அதிகாலை நேரங்களில் அதிகமாக இருக்க போகுது. அதை குறித்து மிக தெளிவா நம்ம பார்க்கலாம். நம்ம சேனல்ல ஸ்டோர்னு சொல்லி ஒரு தனியா ஒரு ஆப்ஷன் நம்ம கொடுத்திருப்போம். அதுல பாத்தீங்கன்னா உங்க வீட்டுக்கு தேவையான பொருட்கள், அதே போல ரெஃப்ரிஜிரேட்டர், வாஷிங் மிஷின், டெலிவிஷன் சொல்லி எல்லா ப்ராடக்ட்ஸுமே நம்ம பெஸ்ட் சேல் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். 50%லேருந்து 90% டிஸ்கவுண்ட் வரைக்குமே போயிட்டு இருக்கு. வேணும் அப்படிங்கிறவங்க மறக்காம நம்ம ஸ்டோர் விசிட் பண்ணுங்க. அதில் போய் நீங்க உங்களுக்கு தேவையான பொருள் எல்லாமே நீங்க ஆர்டர் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். தமிழ்நாட்டில் ஏற்கனவே அறிவித்தபடி கடந்த 3 நாட்களும் பரவலான மழை பொழிவு தீவிரமானது நம்ம பார்த்தோம். இந்த 3 நாட்களும் 24, 25 மற்றும் 26 இந்த 3 நாட்களுமே பரவலாக கனமழை பொறுத்த வரைக்கும் பல்வேறு மாவட்டங்களில் தீவிரம் அடைந்தது. இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் 15லிருந்து 18 மாவட்டங்கள் வரைக்கும் மழை பதிவாகியிருக்கு. நேற்று இரவு நேரங்களிலிருந்து நல்ல ஒரு மழை பொழிவுகளும் ரொம்ப தீவிரமானது நம்ம பார்த்தோம். இனி வருகிற நாட்களில் அதிகாலை நேரங்களில் பனிப்பொழிவு அப்படிங்கிறது மறுபடியும் தீவிரமடையும். ஏன்னா இப்ப கடந்த 2 நாட்களாக மழை கொஞ்சம் தீவிரமானதுனால சில மாவட்டங்களில் பனிப்பொழிவு குறைந்து காணப்பட்டது. இப்ப மறுபடியும் வழக்கத்திற்கு மாறாக அதிகாலை நேரங்களில் இயல்பிலிருந்து 1 டிகிரி செல்சியஸ்ல இருந்து 2 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் வெப்பநிலை குறைந்து காணப்படும். அப்போ அதிகாலை நேரங்கள் என்று சொல்லும் போது 4 மணியிலிருந்து 7 மணி வரைக்கும் நாளை முதல் மீண்டும் வழக்கம் போல் பனிப்பொழிவும், அதே போல பகல் நேரங்களில் லேசான ஒரு வெயிலுடைய தாக்கமும் அதிகமாக நம்ம எதிர்பார்க்க முடியும். அப்போ எந்தெந்த மாவட்ட வாரியாக நம்ம பார்க்கலாம். ஏன்னா கமெண்ட் செக்ஷன்ல நிறைய பேர் மாவட்ட வாரியாக கேட்டிருக்கீங்க. நிறைய பேர் உங்க மாவட்டத்தின் பேரை நீங்க கமெண்ட்ல போடுறீங்க. வானிலை அறிக்கை முழுமையா கேட்டீங்க அப்படின்னா எந்தெந்த மாவட்டத்துல வானிலை எப்படி இருக்கும் அப்படிங்கிற தகவல் நீங்க தெரிஞ்சுக்க முடியும். அதனால கமெண்ட் செக்ஷன்ல சில நேரங்கள் நம்மளால ரிப்ளை பண்ண முடியல. நீங்க வானிலை அறிக்கை முழுமையா கேட்டு உங்க மாவட்டத்துல மழை வாய்ப்புகள் எப்படி இருக்கும், பனிப்பொழிவு எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறத கேட்டு பயன்பெறுங்க. முதலாவது நம்ம பார்க்க போறது வட தமிழக உள் மாவட்டங்களும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களிலும் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஏன்னா இதுவரைக்கும் நமக்கு மழை பொழிவு கடலோரங்கள்ல டெல்டா பகுதிகளில் பார்த்தோம். இனி வருகிற நாட்கள்ல குளிருடைய தாக்கம் அதிகரிக்கும் அப்படின்னு சொன்னதுனால முதலாவதாக உள் மாவட்டங்கள் தமிழக கர்நாடக எல்லையோர பகுதிகள் மற்றும் தமிழக கேரள எல்லையோர பகுதிகளில் மீண்டும் பனிப்பொழிவானது அதிகரிக்கும். இதுல முதலாவது நம்ம பார்க்க போறது கிருஷ்ணகிரி மற்றும் தருமபுரி மாவட்டங்கள். இங்க நமக்கு கடந்த சுற்று மழை பொழிவுல 24, 25ல சரியான மழை பொழிவான பதிவாகல. சில பகுதிகளில் மட்டும் லேசான மழை மட்டும்தான் கிடைச்சது நம்ம பார்த்தோம். பொதுவா நமக்கு கிருஷ்ணகிரி ஆகட்டும், தருமபுரி, ஈரோடு, திருப்பூர், கோயம்புத்தூர், நீலகிரி பொறுத்த வரைக்கும் தென்மேற்கு பருவமழையில தான் நமக்கு அதிக மழை பொழிவை பெரும்பாலும் எதிர்பார்க்க முடியும். வடகிழக்கு பருவமழை விட தென்மேற்கு பருவமழையில அதிக மழை பொழிவை நம்ம பார்க்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு மழை பொழிவு ஜூன், ஜூலை மற்றும் ஆகஸ்ட் மாதங்கள்ல மிக அதிகமாக நமக்கு இந்த வருஷமும் தென்மேற்கு பருவமழை பொறுத்தவரை தீவிரமாக இருக்கும் என்று எதிர்பார்ப்புகள் இருக்கு. இருந்தாலும் தற்போது நிலவரப்படி வானிலை என்ன அப்படிங்கிறதையும் உங்களுக்கு நம்ம சொல்லிடுறோம். இப்போ ஜனவரி இறுதி நாட்களிலும் அதே மாதிரி பிப்ரவரி முதல் 3 வாரங்களிலும் கிருஷ்ணகிரி, தருமபுரி, திருவண்ணாமலை, வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, சேலம், நாமக்கல், கரூர் மற்றும் ஈரோடு, திருப்பூர் போன்ற இடங்கள் இந்த வட தமிழக உள் மாவட்டங்கள் முழுவதுமாகவே அதிகாலை நேர பனிப்பொழிவு பொறுத்த வரைக்கும் தீவிரம் அடையும். 16 டிகிரி செல்சியஸ்ல இருந்து 18 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் உள் மாவட்டத்தில் பதிவாக வாய்ப்பு இருக்கு. இது இயல்பிலிருந்து 1 டிகிரி செல்சியஸ் முதல் 2 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் குறைந்து காணப்படக்கூடும். அடுத்ததாக நம்ம மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களை நம்ம பார்க்கணும். மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள்ல குறிப்பா நீலகிரி மாவட்டம், உதகமண்டலம், கோத்தகிரி, குன்னூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலும், நீலகிரி மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதி குந்தா, அவலாஞ்சி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலும் பரவலாக நமக்கு அந்த பனிப்பொழிவு அதிகாலை நேரங்களில் காணப்பட்டாலும் இன்றைக்கு லேசான மழை மட்டும் சில இடங்கள்ல எதிர்பார்க்கலாம். நீலகிரி மாவட்டத்துல சாரல் மழை போல ஆங்காங்கே இன்றைக்கு நமக்கு பதிவாகக்கூடும். கோயம்புத்தூர் மாவட்டத்துல குறிப்பா பொள்ளாச்சி, கிணத்துக்கடவு, வால்பாறை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள், சோலையாறு உள்ளிட்ட இடங்களிலும் நமக்கு கடுமையான பனிப்பொழியினுடைய தீவிரம் வரும் நாட்கள் இருக்கும். எப்பொழுது முடிவுக்கு வரும் அப்படிங்கிறதை நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். பிப்ரவரி 3வது வாரங்கள் வரைக்கும் இந்த பனிப்பொழிவானது உள் மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சியில கண்டிப்பா நீடித்து காணப்படும். சரி, இதற்கடுத்து மழை வருமா? ஏன்னா சில இடங்கள்ல மட்டும்தான் நமக்கு உள் மாவட்டங்கள்ல மழை பதிவாகி இருந்தது. சில இடங்கள்ல மழை பெய்யாமலே போயிருந்தது.
50% மட்டும்தான் நமக்கு இந்த சுற்று மழை பொழிவுல உள் மாவட்டங்களில் மழை கிடைச்சிருக்கு. ஏன்னா இதற்கடுத்து வரக்கூடிய நாட்கள் நமக்கு மழை ரொம்ப குறைவாக இருக்கு. அடுத்த தேதிகள் எப்போ நமக்கு மழை வரும் அப்படிங்கிற அடுத்த தேதிகள் வந்து சீக்கிரத்தில் உங்களுக்கு நம்ம அறிவிக்கிறோம். ஏன்னா இது வரைக்கும் நம்ம 24, 25 நம்ம சொல்லி வந்தோம். அதே மாதிரி மழை வந்திருக்கு. தொடர்ந்து அடுத்த தேதிகள் வருகிற நாட்களில் உங்களுக்கு நிச்சயமா நம்ம அறிவிப்போம். மழை குறைவு அடுத்ததான் நம்ம பார்க்க போறது மழை குறைவு தான். தமிழகத்தில் இனி வரும் நாட்களில் படிப்படியாக மழை குறைந்து மீண்டும் பகலில் வெயிலும் அதிகாலை பனிப்பொழிவும் தீவிரமாக ஆரம்பிச்சிடும். வருகிற பிப்ரவரி 2வது வாரத்திலிருந்து பகல் நேர வெப்பநிலை கணிசமாக கொஞ்சம் உயர ஆரம்பிச்சிடும். நீங்க ஈரோடு மாவட்டங்கள், சேலம் மாவட்டத்தில் இருக்கீங்க, அல்லது திருவண்ணாமலை, வேலூர், திருப்பத்தூர் மாவட்டத்தில் இருக்கீங்கன்னா இந்த பகல் நேர வெயிலுடைய தாக்கம் பிப்ரவரி 2வது வாரத்திலிருந்து 1 டிகிரி செல்சியஸ் 2 டிகிரி செல்சியஸ்னு பகல் நேரங்களில் கொஞ்சம் கொஞ்சமா அதிகரிக்க ஆரம்பிச்சிடும். இந்த வருஷம் கோடை காலம் பொறுத்த வரைக்கும் சீக்கிரமாகவே நமக்கு வந்து தொடங்க ஆரம்பிக்க வாய்ப்பு இருக்கு. மார்ச் முதல் வாரத்திலிருந்து நம்ம சொல்லியிருக்கிறோம். தொடர்ந்து நீங்க தயாராகி கொள்ளுங்க. மற்ற மாவட்டங்கள், கடலோர மாவட்டங்கள்ல மழை வாய்ப்பு எப்படி இருக்கு, டெல்டா மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்டத்திலையும் நிச்சயமா நம்ம பார்த்தாகணும். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மற்றும் செங்கல்பட்டு மாவட்டங்கள், சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மற்றும் செங்கல்பட்டுல இனிமே நமக்கு பகல் நேரங்களில் கொஞ்சம் கொஞ்சமா வெயில் வர ஆரம்பிச்சிடும். இந்த 3 நாட்கள் நல்ல ஒரு வான மேகமூட்டமாகவும் அவ்வப்போது ஒரு சாரல் மழை, மிதமான மழை எல்லாமே நம்ம பார்த்தோம். இதுக்கடுத்து அந்த மாதிரி ஒரு மழை நம்ம எதிர்பார்க்க முடியாது. பகல் நேர வெயில் வர ஆரம்பிச்சிடும். ஏன்னா இது வடகிழக்கு பருவமழை கிடையாது. நமக்கு வந்து ஜனவரி 19ஆம் தேதியே வடகிழக்கு பருவமழை எல்லாமே முடிஞ்சிருச்சு. இதுக்கு அடுத்து வரக்கூடிய மழை பொறுத்த வரைக்கும் கோடை மழை தான் நம்ம இனிமே நம்ம பார்க்க போகிறோம். பிப்ரவரி மாதங்கள்ல ஒரு அமைதியான ஒரு சூழ்நிலை இருக்கும். மார்ச் மாத தொடக்கத்துல கொஞ்சம் மழை வாய்ப்புகள் எதிர்பார்க்கலாம். அதுக்கடுத்து வரக்கூடிய வெப்பசலன இடிமழை, கோடைக்கால மழை பொழிவும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் கண்டிப்பா உங்களுக்கு நம்ம அறிவிப்புகள்ல நம்ம கொடுக்குறோம். தினந்தோறும் நீங்க காலை நேரங்களில் வானிலை அறிக்கையை கேட்டு பயன்பெறுங்க. மழை குறைவு தான். சென்னையிலிருந்து நாகப்பட்டினம், புதுக்கோட்டை வரைக்கும் இருக்கக்கூடிய அனைத்து கடலோர டெல்டா பகுதிகள், விழுப்புரம், கடலூர், புதுச்சேரி, காரைக்கால், தஞ்சை, நாகை, திருவாரூர், அரியலூர், பெரம்பலூர், திருச்சி மற்றும் புதுக்கோட்டை, ஏன்னா திருச்சிராப்பள்ளியில வந்து இரவு நேரங்களில் மழை பெய்ததை சொல்லி நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கூட நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஆனா இதுக்கப்புறம் மழை கொஞ்சம் எதிர்பார்க்க முடியாது. நிறைய இடங்கள்ல கொஞ்சம் வெயில் வர ஆரம்பிச்சிடும். அதற்கு அடுத்த மழை தேதிகள் உங்களுக்கும் நம்ம சீக்கிரமா உங்களுக்கு அறிவிப்புகளை கொடுக்கிறோம். தமிழகத்தில் விரைவில் அடுத்த கனமழை எப்போது என்ற தேதிகள் இனி வரும் நாட்கள் தான் நம்ம பார்க்க முடியும். ஏன்னா நிறைய பேர் மார்னிங் லைவ்ல கூட கேட்டிருந்தீங்க அடுத்த டேட்ஸ்ல எங்களுக்கு வேணும். ஏன்னா நிறைய விவசாயிகள், குறிப்பா நம்ம கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் தர்பூசணி விவசாயிகள் நிறைய பேர் நம்ம கமெண்ட் செக்ஷன்லயுமே கேட்டிருந்தீங்க. ஏன்னா அதுக்கு அடுத்து வரக்கூடிய கோடை காலத்துல நமக்கு தர்பூசணிகள் நிறைய பேர் வந்து அந்த விதைகள் போட்டு சீக்கிரமா அதை முளைக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்க சொல்லியிருந்தீங்க. அதற்கான விவசாய பணிகள் மேற்கொள்ளணும் அப்படிங்கிறது நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போட்டிருந்தீங்க. கண்டிப்பா உங்களுக்கு நம்ம அறிவிக்கிறோம். தினந்தோறும் வானிலை அறிக்கையை கேட்டு பயன்பெறுங்க. தென் மாவட்டங்கள் மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி மாவட்டங்கள், இங்கேயும் நமக்கு மழை ஓய்வு கொடுக்க வாய்ப்பு. உங்களுக்கு வந்து சில இடங்கள், குறிப்பா தென் மாவட்டத்தினுடைய அந்த மேற்கு பகுதிகள், உதாரணமா நம்ம விருதுநகர் மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதி, மதுரை, திண்டுக்கலுடைய மேற்கு பகுதி, கொடைக்கானல் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள், திருநெல்வேலி மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதி, ஆலங்குளம், அம்பாசமுத்திரம், சேரன் மகாதேவி, வள்ளியூர் போன்ற இடங்கள், இங்கேயும் நமக்கு சில இடங்கள்ல கணிசமாக அவ்வப்போது விட்டு விட்டு சாரல் மற்றும் மிதமான மழை சில நேரங்கள் எதிர்பார்க்கலாம். ஆனா பெரும்பாலும் வானம் ஓரளவு மேகமூட்டமாக காணப்படும். நண்பர்களே, நீங்க மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. துல்லியமான வானிலை அறிக்கை பெற்றுக்கொள்ளுங்க. வருகிற நாட்கள்ல மழை தேதிகள் குறித்து நிச்சயம் நம்ம வெளியிடப்படுறோம்.